ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சிறந்த ரமலான் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம். ஈகை திருநாளை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறது பெரிய சிறப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த ஆண்டில் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு இடமும் 65 கோடி ரூபாய் பணமும் கொடுத்துள்ளார்கள். அது நங்கநல்லூரில் அமைய உள்ளது. மேலும் முத்தாய்ப்பாக இந்த வருடம் 2025 ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய அனைவருக்கும் 5900 ஹாஜிமார்களுக்கு 25,000 மேனி 14 கோடியே 75 லட்சம் ரூபாயை பாரதத்தில் எந்த முதல்வரும் அறிவிக்காத தமிழக முதல்வர் அறிவித்ததற்கு மனமார்ந்த நன்றியை ஒட்டுமொத்த 40 கோடி இஸ்லாமியர் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் 80 லட்சம் ரூபாய் கிராண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிராண்ட்டுக்காக தமிழக இந்த ஸ்டேட் ஹஜ் கமிட்டிக்கு கொடுத்திருக்கிறார்கள். மேலும் நிறைய சலுகைகளை தமிழக அரசு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது என்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி. குறிப்பாக ஹாஜிமார்களுக்கு ஒரு தெரிவிப்பது என்னவென்றால், இந்த வருடம் ஹஜ் 3.5 லட்சம் ரூபாய் தான் மொத்தமே. அதில் குர்பானியும் அடங்கும். சென்ற வருடம் ஹஜ்ஜை விட இந்த வருடம் ஹஜ் சற்று குறைவு. தமிழக மக்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஹஜ் அசோசியேஷன் சார்பில் தலைவர் என்ற முறையில் இன்று ஒரு தினம் இரவுக்குள் அனைத்து இந்து மத பிற மத சகோதர இல்லத்திற்கும் சென்று உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டு உணவருந்திவிட்டு வரும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு சமுதாயமாக நம்ம சந்ததியினருக்கு ஏற்பாடு செய்யும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு, சகோதரர் அவர்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை. வரவிருக்கும் ஜெர்மன் ஃபோம் $1.5 பில்லியன் கெமிக்கல் செக்டர் அமைய உள்ளது. அதில் சுயநலத்திற்காக தமிழர் என்ற முறையில் நான் கூறவில்லை. கோயம்புத்தூர் மாவட்டம் ஜியோகிராஃபிக்கலி, சயின்டிஃபிக்கலி, என்வைரன்மெண்டில் அதுதான் பாரதத்தில் சிறந்த இடம். அந்த கெமிக்கல் செக்டார், கெமிக்கல் காரிடார் வரத்துக்கு மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் தாயுள்ளம் கொண்டு இதில் எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அந்த கெமிக்கல் ஃபோம் தமிழகத்திற்கு வர வேண்டும். தமிழக அரசு அதற்காக எல்லா உதவிகளும் ஏற்பாடும் சிங்கிள் விண்டோவில் செய்யும் என்பதில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு உறுதுணையாக இந்த அருமையான நல்ல நாளில் அருமை சகோதரர் இளவல் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களையும், அருமை மாமா துணைத் தலைவர் சக்கரவர்த்தி அவர்களையும் இருவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இதற்காக ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல நாளில் அந்த $1.5 பில்லியன் கெமிக்கல் செக்டர் ஃபோம் இங்கு வந்தது என்றால் தமிழகம் சிறப்பாக இருக்கும். பாரத நாட்டிற்கு பெருமை. அதற்கு செலவினங்களும் ரொம்ப மிச்சப்படும் தமிழகத்தில் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். இந்திய ஹஜ் அசோசியேஷன் சார்பாக. சார், எந்த நாள் போறீங்கன்னா ஹஜ் இல்லம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை சென்னையில் வந்து ஹஜ் இல்லம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வச்சிருந்தோம். 75 கோடி ரூபாய், 65 கோடி ரூபாய் வந்து ஒரு ஹஜ் இல்லம் அமைக்கணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. மாண்புமிகு தமிழக முதல்வர் நீண்ட நாள் கோரிக்கை, சுமார் 18 ஆண்டு கோரிக்கையை இந்த வருடம் நிறைவேற்றியுள்ளார்கள். நங்கநல்லூரில் சுமார் 1 ஏக்கர் லேண்ட் கொடுத்து தமிழக அரசுக்கு என்று முதன்முறையாக சொந்தமாக ஒரு ஹஜ் இல்லம் கட்ட ஏற்பாடு செய்து 65 கோடி ரூபாயும் சாங்ஷன் செய்துள்ளார் என்பது ஒரு முத்தாய்ப்பான செய்தி. நாடு முழுவதுமே வந்து வகுப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு வந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. தமிழகத்தில் முதலமைச்சர் அதை அனுமதிக்க மாட்டோம், திரும்ப பெற வேண்டும் சட்டத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு கூட பல்வேறு மசூதிகளில் கருப்பு பட்டை அணிந்து இஸ்லாமியர்கள் வந்து தொழுகையில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு என்ன இந்த வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர்
அசம்பிளியில் வந்து ஒரு தீர்மானம் எடுத்து போட்டிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான அம்சம், நாட்டுக்கே எடுத்துக்காட்டானதும். மத்திய அரசு வந்து நிச்சயமாக அதை பரிசீலனை செய்யும், அதில் நிறைய அமெண்ட்மெண்ட்கள் கொண்டு வரும் என்பது நிறைய நம்பிக்கை இருக்கிறது. இஸ்லாமிய சகோதரர்கள் ஆங்காங்கே அதை அணிந்திருப்பது அவர்கள் வருத்தத்தை மன ரீதியாக ஜனநாயக ரீதியாக தெரிவித்துக் கொள்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈத் முபாரக்.